அடடா அப்பா வந்தாரு விவரத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கண்ணு கருத்துமா காட்டுக்கு போகணுமா. பொம்பளை பிள்ளை நான் போய் பழக்கமே இல்லை முன்ன பின்ன. ஆனால் இருந்தாலும் வயசில் மூத்தவர். யார் சொல்ல தட்டினாலும் அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டக்கூடாது. யார் மொழியை தட்டினாலும் அப்பா மொழியும் தட்டக்கூடாது. ஏன்னா மொட்டியை தட்டினா ரத்தம் வந்துடும். ஆல்ரவுண்டு. இவ்வளோ நேரம் ஒரு பொம்பளை பிள்ளை நான் பேசிக்கிருக்கேல, நீங்கள் பெரியப்பாவா சித்தப்பா வேணுமா? அப்புறம் மாமாவா வேணும்? இல்லையே. டே உன் துருத்தியை மூடுறா. உனையெல்லாம் யாருடா கேட்டா? பேசாம விடுறா. சரி நீங்கள் எனக்கு பெரியப்பா வேணும். அப்போ எனக்கு மாமன் நாறு. நீங்கள் எனக்கு மாமனாரு. நான் வந்து உங்களுக்கு கொழுந்தியா. அப்படி இல்லையா? மாற்றிட்டாங்களா? அப்போ நீங்கள் எனக்கு மருமகலாம். நான் சின்ன மருமக. ஆல்ரவுண்டு. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். 400 பேர்த்த காதலிச்சேன்னா என் உடம்பு தாங்குமா? நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன் 9 மாசமா. தப்பா பேசிடாதீங்க. நான் 9 மாசம் இல்லை, அவரை நான் 9 மாசமா காதலிக்கிறேன். மனுஷன் என்னைய ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாரு. எனக்கு என்ன குறைச்சல் மாமா? எனக்கு மண்டையில குறைச்சலா? என் தொண்டையில குறைச்சலா? என் தொண்டை கீழே புடவை. அப்படிதான். அந்த வாக்கடெல்லாம் பேச மாட்டேன். அதெல்லாம் வந்தோடனே மூட்டை கட்டி வச்சாச்சுல. அப்புறம் திரும்ப அதே எடுப்பேனா? அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்ன குறைச்ச? செப்ப சிலையா இருக்கல மனுஷன். என்ன சொல்லுங்க? அது வந்து கழுவி நான் ஊற்றினாலும் அது கேட்காது. அது அந்ததே செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது ஒரு ஜென்மம். சரி இருந்தாலும் ஆமாம், நான் பாடாமல் போயிடுவேனா? இல்லை, என் மச்சானை வர சொல்லாமல் நான் போட மாட்டேனா? எந்த இதுலேயும் என் மச்சானை வர சொல்லாமல் நான் போனதே இல்லை. என் மச்சான் இங்கேருந்து கூட்டு பார்க்குறேன். அவர் வந்தால் வரட்டும், இல்லைன்னா என் காதலோட நான் போயிடுறேன். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக மனசு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகுகள் முன்னேறதானே சேவத்தே. மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு மேலதானே சேவத்தே. பொட்டு வச்சே உறவுக்காகதா, நான் கண்ணிச்சே காத்திருந்தே வரவுக்காகதா. எப்பதான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக மனசு வாழுது. எப்பதான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. உள்ள ஏங்குது
கட்டை இன்னைக்கு வந்தவதான் சரியான கட்டை, நாட்டு கட்டை. அடியே சொப்பன சுந்தரி ரெடியா தான் இருக்கா. அடியே சொப்பன சுந்தரி வெளியே வாடி. போனானே அம்பத்தில எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மூடி பீரோவை கேளுங்க. எதையுமே மூடி வைக்க கூடாது. கெட்டிக்காரே, எதையுமே மூடி வைக்க கூடாது. மூடி வச்சா ஒரே அவச வாடை அடிக்கும். அவிய வாடை அடிக்கும். பூசணம் புத்து போயிடும். அப்படி திறந்து விட்டா அது வாடி செவனேன்னு கிடக்கும். என்னை கூந்தாள மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்களா? என்ன கோயில் மாடா நீ? நான் எப்படி வேணாலும் தெரியுவேன். ஏய் மூடி அத்தாடி. டீ கடைக்காரே, போய் பிடிச்சி கண்ணுக்குட்டியை கொண்டு அவுத்து விடு. டீ கடைக்காரே, பால் லட்டுனா சொல்லி விடுங்க, பீச்சு கொடுத்து விட்றேன். ஆமா, இல்லைன்னா வத்து மாடா போயிடும். நீங்க சொல்லி விட்டீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பீச்சு கொடுத்து விடுவா. எப்பவுமே 500 டீ கடைக்கு ஊத்துவேன். இன்னைக்கு ஒரு டீ கடையில ஊத்தா மூச்சு திணறி போய் நிக்குது. ஏன் எல்லாருக்கும் எங்க இருக்கு, எனக்கு எங்க இருக்கு பாரு. என் அம்மா நெஞ்சுக்கு ஏறிடுச்சே, கொரோட ஏறி நிக்குது. அத்தா அடி. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வாய்க்கு வந்தாலும் வந்துடும். சேச்சே, இது வெயிலுக்கு வந்த வேணை கட்டியா இல்ல பனிக்கு வந்த பனி கட்டியான்னு தெரியும். வெயிலுக்கு வந்த வேணை கட்டியா இருக்கும் போல. நம்ம ஊருக்கு திசை ஆட்டி மாதிரி நிக்குது. அடே அப்பா, என் மனசே சரியில்லைங்க. ஏத்தா பெட்டிக்கரை வரையிலா? காட்டுக்கு போற வரையிலா? ஐயா நான் வரலத்தா. ஏன் நீ கெதிச்சவளா இருக்க? இல்ல காட்டுல பெருசு பெருசா இருக்க திண்டுட்டு பேண்டேன்னா நான் ஆம்பளை தாண்ட முடியாது. நான் வந்துகிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. நீ அன்னைக்கு தான் வந்து முணந்து பார்த்துட்டு பேசாம படுத்துட்ட. நமக்கு வர வர என்னன்னு தெரியல, டவர் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு பொய்யே வராது, வாயில பீ வராதுல்ல? உனக்கு வாயில பீ வராது. சீச்சி எனக்கு வேணாம். இல்ல வாயில பொய் வராது. ஆமா ஆமா. என் மனசே சரியில்லை. நேத்து ஒருத்தர் வந்தான் போட்டானா? என்னது போட்டா எடுத்தானான்னு கேட்டேன். நேற்று வந்தவனுக்கு இத்த தொண்டி என்னடி கண்ணம் கரையறணும். சீச்சே
எதை சொல்றிய? பாய் வரப்பேன் பட்டு கிடப்பேன் வந்து இடம் தெரியாம தொப்புல விட்டு ஆட்டிட்டு போயிட்டேன். இங்க வாரு எத்தனை தண்டி ஆகி போச்சு. அவன் என்ன மனுஷன், அவன் ரயில்ல தான் போட்டு இழுக்குன்னு இருக்கு. ஐயா அப்பா ஆம்பளையில ரொம்ப மோசம். ஏன் இன்னைக்கு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொரு முன்ன காதலிக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. எங்க பழக்கமே அதானடி. ஆனா அந்த பொம்பளை அப்படி கிடையாது. ஏன் மனசார ஒருத்தவரை நினைச்சிட்டா, அந்த ஒருத்தவரை நினைச்சிட்டா, நினைச்சிட்டா, மனசார ஒருத்தர் நினைச்சிட்டா இந்த கொட்டை வேக அந்த கொட்டை எதுக்கு பாலா போன கட்டை கட்டை வேகிற வரைக்கும் இந்த நெஞ்சிலேயே நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏண்டியே அதை மேல மேல இருந்து மைக் செட்டுக்காரரு கட்டிக்கிட்டு ஏற போகுது. என்னது ஆடி நம்மள ஆம்பளையில மட்டும் நம்ப கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? 3 பேரை காதலிச்சேன். சரி. 3 பேரை கல்யாணம் பண்ணேன். சரி. நல்லபடியா குடும்பம் எடுத்து கல்யாணம் பண்ண தப்பா போச்சு. 3 பேர் உயிரோட இருக்காங்களா இல்லையா? ஆள் குளோஸ். தெரியும்ல. விவசாயி இப்படி சீரா இருந்தேன்னா விவசாயிய காதலிச்சேன். சரி. அந்த ஆளுக்கு 500 ஏக்கர் நஞ்சு, 500 ஏக்கர் புஞ்சை. அப்புறம் என்னடி? அவன் பெருங்கொண்ட விவசாயி தான். சரி. அடியில் கண்ட சூத்தெல்லாம் உனக்கு தெரிஞ்சினாரு. அடியில கண்ட சூத்து யாருக்குமே அடியில கண்ட சொத்தலாம் அதை கொண்டு நாயிட்ட போடுன்ட்டு. சீச்சி அது வேணாம் நமக்கு. அந்த ஆள் பார்த்தா விவசாயிகளை பார்த்துட்டு பொழுசாயிரம் தூக்கிக்கிட்டே வந்தார். எதை? கலப்பைய. அவர் தூக்கமா நான் ஓட்டணுமா இல்லையா? அவர் நானும் தூக்கிட்டு நின்று எதை? சொம்புல தண்ணிய கல்யாணம் கடமை புள்ள நான் புருஷன். ஆமா அப்படி சொல்லி கொடுத்து கழுவி 2 பேரும் போய் போட்டோம். எதை? சாப்பாடு. சரி. அப்புறமா போய் போட்டோம். எதுல? சாப்பிட்டு முடிஞ்சானே வெத்தலாக்கு போட்டோம். சரி. அப்புறமா போய் போட்டோம். என்ன போட்டியா? இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். ஐயா ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் அந்த ஆளை தூக்கி போட்டேன். போட்டு என்ன குளிராச்சு ஆளை கொண்டுட்டியா? படுக்க போட்டேன். நல்ல வேலையா போச்சு. அவர் சொன்னாரு பிடிச்சி விடுறி அப்படின்னாரு. எதை பிடிச்சி விடா? கையெல்லாம் அசதியா வேலை திரும்பி பிடிச்சி உழுதுட்டு வந்திருக்கிறாரு காடு கையில். அப்புறம் ஏன் பிடிச்ச நான் பிடிச்சி விட நீயா பிடிச்சி விடுவேன்? இல்ல நான் எதுக்கு என்ன சேர்ந்துட்டு பிடிச்சி விட்டுட்டு பக்கத்துல விரிச்சு வச்சுட்டு படுத்து கிடக்குறேன். சரி. எதை? பாயுதெல்லாம் நீ அவர் சொல்ல திறந்து விடான்னு கேட்டார். எதை? நான் விடுறது நான் பொக்குன்னு விடுங்க. நானும் எத்தனை வருஷம் சும்மா இருக்கிறேன். ஆமா நீனு இப்ப வர ரொம்ப பொக்குன்னு விடுங்களேன்னு விட்டாதே சரியா ஒரு நாள் விடுறேன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சு வச்சு. ஏமா தண்ணியை கிண்ணிய போட்டாப்லையா? ஏன் திறந்து விடல கேட்குறேன். அந்த ஆள் விவசாயி இல்லையா? சரி. அவன் மடைய திறக்கிற ஞாபகத்திலே கனவு கிடந்திருக்கேன். ஐயோ திறந்து விட்டுருவேன் திறந்து விடுவானா புள்ள மசிலே அட வளர்க்கு ஏப்படா பிறக்க செய்வேன் சரியா வர மாட்டேன். வேற நல்ல புருஷனா பாப்போம் சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் சைக்கிள் கடைக்கார பார்த்து அவர் தான் நல்லா தம்முன்னு தம் கட்டி அடிப்பாரு. அந்த ஆளத்தை கல்யாணம் பண்ணேன். அவன் படு மோசமான வர்றவன் மல்லிகைப்பூ அல்வா அது வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. சரி. முதலிரவுக்கு வர மாதிரியா வர்றேன். வேற எப்படி? அவன் எப்படி வர்றேன்? தேப்பு கட்டை கிழிஞ்சு ஒன்று டீப்பு ஐயா ஒட்டுற பசை ஏன்னா அந்த சுரண்டுற மிஷின் தேப்பு கட்டை அந்த தேப்பு கட்டை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குடா கொண்டு வரேன்னு கேட்குறேன். சரி. அவன் எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தாலும் சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டிடுவான். ஓட்டை பத்திரமுடியே அடைச்சி விட்டு போயிடுவாங்க. ஆத்தாடி அவன் ஈயப்பத்த வைக்கிறதுனால பரவாயில்ல காத்து போகாத. அப்புறம் ஆத்தாடி இவன் சரியா வர மாட்டான் வர்றவங்க கொள்றதுக்கே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். வேற யாரை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த கொத்தனாரை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் மட்டக்கம் போடியே தெரியுறியா? ஆமாம் அதுக்கு தானே வச்சுக்கிட்டு சப்புன்னு சாத்துக்கிட்டு சாத்துவாங்க. ராம்கோ சிமெண்ட்டை குழச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எதுக்குடா அப்படி உட்காந்துருக்கேன்? சந்து வந்த பார்த்தா பொந்து தெரியக்கூடாதான். நல்ல வேலையாகி போச்சு. சப்புன்னு அடிச்சு முட்டடப்பா ஏற்றிடுவாங்க. உங்கள் பொந்த பத்திரமா வச்சுக்கோங்க. ஆத்தாடி குண்டு நூலை பார்க்குறேன் திமிச்சு கட்டி வச்சுக்கிட்டு இமுக்குறேன். உன் குண்டை எதுக்கு எடுத்துறாமே? சரி இவன் சரியா வராது. வேற யாரை கல்யாணம் பண்ணல டிரைவரை கல்யாணம் பண்ணு. அதாயா சூப்பர். அவன் பாட்டுக்கு போவேன் பஸ் ஓட்டுவேன் வருவேன் வீட்டுக்கு வருவேன். அவன் பாட்டுக்கு ஓட்டுவேன் நினைச்ச பிரச்சனை இல்லை. அவன் பார்த்தா ரோட்டை வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்து மாதிரி கிருன்னே இருந்தேன். ஏன் சரக்கு ரக போட்டானாக்குன்னு கேட்டேன். சரி. அப்பதான் சொல்றேன் எனக்கு விசில் அடிச்சா தாண்டி வண்டியை கிளப்பு என்று. ஐயா பசு ஓட்டுற ஞாபகம் போல. ஒரு விசில் கொடுத்து கிளப்பிட்டேன் வண்டியை. 20 40 100 110 போய். சரி. அவனுக்கு மறு விசில் அடிச்சாத்தே வண்டியை நிப்பாட்டுவானா? அது வரைக்கும் நிப்பாட்டலையாப்பா? டோல்கேட்ல அடிச்சு வச்சுட்டேன். ஐயா 4:30 மணி ஆயிடுச்சு. காலையில் ஆரம்பிச்ச நைட்டு 4:30 மணி ஆயிடுச்சு. அத்தாடி என்ன நடக்க போதோ தெரியல. வடநாட்டுக்காரனா இருந்தாலும் பீஞ்சு விட்டு கூர்க்கா வந்து ஒரு விசில் அடிச்சு விட்டான். சரி. அவன் விசில் அடிக்கல டிரைவர் கொலக்கேசில் உள்ள இருப்பேன். நல்ல வேலையை ஆகி போச்சு. அவனால வந்து விசில் அடிச்சானே. அதனால எந்த வேலை இருந்தாலும் வீட்டு வேலை சரியா இருக்கணும். ஒரு ஊர்ல 2 பேர் இருந்திருக்காங்க அக்கா வந்தாங்க.
ஒரு வீட்டுல அக்காவும் தங்கச்சி இருந்திருக்காங்க. சரி. அவளுக்கு 2 பேருமே கலாணி முண்டையலாம். ஐயா. ஒருத்தி பேரு அங்குச்சம்மான்னு ஒருத்தி பேரு பங்குச்சம்மா. அங்குச்சம்மா பங்குச்சம்மா. அங்குச்ச தொங்குச்சுனா அங்குச்சம் பங்குச்சம். அங்குச்சம் பங்குச்சம். இவளுக்கு கலாணி முண்டை எங்க போனாலும் யார் வீட்டுக்கு முன்னாடி எது கிடந்தாலும் ஆட்டையை போட்டு வந்துருவாளுங்க. ஐயா. ஒரு வீட்டுக்கு முன்னால போயிருக்காளுங்க. துக்க விசாரிக்கிறக்கா போயிருக்கா கேதார வீட்டுக்கு. சரி. போனாலும் வேலையை முடிச்சுட்டு வரணும்ல. இவளு போய் பார்த்திருக்காளுங்க. பந்தல்ல பார்த்தா பாவக்காய் கிடந்திருக்கு. சரி. இந்த பாவக்காயை பார்த்தோன்னா 2 முண்டைக்கும் ஆசை வந்துருச்சு. என்னன்னு அடி அக்கா பாத்தியாடி பந்தல்ல பாவக்காய் ஒவ்வொன்னு இத்தனை தண்டியில தொங்குது. தண்டியில கிடக்கு. அத்தடி இந்த பாவக்காயை பிடிங்கிட்டு போய் அப்படியே ரவுண்ட் அரிக்கி நறுக்கி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு போடணும் ஒருத்தி சொல்லியிருக்கா. ஒருத்தி பொடி பொடியா நறுக்கி என்ன காய் வச்சு போடுன்னு இருக்கா. 2 பேரும் சொல்லிவிட்டு உள்ள போயிருக்காது. கூட்டம் பார்த்தா பணத்தை சுத்தி ஏகப்பட்ட கூட்டம். அங்குஜம் போய் ஒரு மூலையில உட்காந்துட்டாலும் பங்குஜம் போய் ஒரு மூலையில உட்காந்துட்டாலாம். ஆகா மறந்துட்டு போனாலும் போயிடுவா. அவளுக்கு நம்ம எப்படியாவது சொல்லி ஆகணுமே சொல்லிவிட்டு இவன் அங்கு சன்னாஞ்சல எப்படி சொல்லலாம் கூட்டத்தில் சந்தேகம் இல்லாம சொல்லணும்னு சொல்லிட்டு ஒப்பாரியில கலந்து விட்டுருக்கா. ஆஹா எப்படி விட்டுருக்கா. எப்படி அடியே அக்கா பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா மூக்க சிந்தி மைக்கில் போட்டுறாதாடி அப்படின்னாலாம். அதுக்கு அவன் அங்க உட்காந்துக்கிட்டு சொன்னான் அடியே அக்கா அத போகையில பார்த்துக்குவோம். ஓஹோ அழுகும் போதே ஜாடையா பேசுறாங்க. இத புருஷனை இறக்க கொடுத்த உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. சரி. ஆகா இந்த 2 முண்டையும் துக்கம் விசாரிக்க வரல. வீட்டுல எடுக்கிற பாவக்காய ஆட்டைய போட வந்திருக்காளுங்க. இவளுல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் புருஷன் போன துக்கத்தோட விட்டு அவ சொல்லியிருக்கா. அத விதைக்கில விட்டு இருக்கு விளக்க மாறு பிஞ்சு போயிரும். என்ன இதுக்கு பக்கத்துல உட்காந்து ஒப்பு கழுவு வந்தாளா. அடியே அக்கா உனக்கு விவரம் தெரியாதாடி 2025 பாவக்காய்க்கு விதை இல்ல கொய்யாக்காய்க்கு விதை இல்ல ஐயாவுக்கு விதை இல்லைன்னு ஐயாக்கு. ஆனா மரவணு மாற்றத்துல வாங்கி பழத்தை சாப்பிட்டு அங்கேயும் ஒன்றும் சரக்கு இல்லாம இருக்கான். அதனால எத்தனை மச்சா இருந்தாலும் ஏன் மச்சா எப்படி தந்தன தன தந்தன 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 என்னுடைய மத்தாவரே ஐயனார போல பவரே என்னுடைய மச்சாவரே அவர் ஐயனாரு போல பவரே அவர் பேரு நான் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை அவர் பேரை சொன்னார் இந்த மனக்கம் உள்ள சூப்பரு சூப்பரா. ஹலோ ஹலோ அடியே
நீ பொம்பளை, நீயும் பொம்பளை, சேராம சேர்ந்துருக்கோம். நானும் ஒரு பொம்பளை, பாடி ஒண்ணுக்கு சேராம சேர்ந்துருக்கோம். பாடி ஒண்ணுக்கு வா போலாம் வா. இவ எப்ப இந்த அடியே நானும் வரேன்டி. வாங்க போலாம். பெட்டிக்காரு ஆல் ரவுண்டு மிருதங்க எல்லாரும் போயிட்டு 5000 ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டியதான். சரி வாங்க, போலாமா? 5 பேரும் போலாம். அம்மா கூப்பிடலாமா? ஆமா. அம்மா எங்கே வா வா. ஆசை முத்தம் தா தா. இலையில் சோற போட்டு ஈய காய்ச்சி ஊத்து. அடி ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் மனசுல என்ன கேள்றி? ஓ மனசுல என்னடி இருக்கு எடுத்து. என் நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய துணி பம்பர கட்ட எனக்கு தெரியுமே. நேத்து உன கையில வச்சு ரத்தம் வந்துருச்சுல. ஆமா இதான் தெரியுமா? ஆகாய தாமரை அடியில் தொங்குதே வெட்டி வீரி வாசம். விரல விட்டா கூசும். ஆ, அது வேறயா? ஆமா. கருத்த மச்சான் கம்பத்து ஐய விட்டு பருப்படுத்தேன். நான் ஒரு சிந்து கக்கூசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. இந்த புள்ள தண்ணி இருந்தோ செங்கல் இருந்து சிண்டு இருந்து இவ பொந்து அடைக்கவில்லை. யார் பொந்து? அதுக்கு ஒரு கொத்தனார் கிடைக்கவில்லை. கண்ணு 2 சந்தன கிண்ணம் உள்ள இருக்கு வெஞ்சன கிண்ணம். தொட்டு நக்கிட்டு போ. தொட்டு நக்கிட்டு போ. நீ நக்கிட்டு போ. அதானே. அம்மா வரா பாரு. ஆமா ஆமா அம்மா வரது போல தெரியுது. அம்மா வர அம்மா கூப்பிடு. அம்மா கூப்பிடுவா. அம்மா எப்படி கூப்பிடுவ? ஏ வருது வருது ஏ விலகு விலகு வேங்கை வெளியே வருது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. நூறு நிலாவை ஒரு நிலவாக்கி பார்வை என்பேன். 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்பேன். கண்ணீராக பாடாக நின்றாடவோ, சொல்லினாக பாடாக பண்பாடவோ, மாலை நேரம் கண்டுறவாடவோ, மாலை நேரம் கண்டுறவாடவோ. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆசை மனது நீலை கழுவினாடி கண்ணம் கண்டு அதில் எல்லோரும் கிண்ணம் என்று அது சிந்தாமல் பள்ளாமல் பக்கம்பா அழிவு தேடோடை பாகின்ற சொர்க்கம்பா வள்ளஞ்சோளோடு பின்னிக் கொள்ளும் கீழை நான் தேரேறி பின்னிச் செல்லும் முல்லை உன்னை நின்றன்ற பந்தத்தில் சந்தித்தேன் உத்தன் கைகொண்டு உன்னோத கண்டித்தேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஈரையூழானை பிணிக் கொள்ளாக அதில் மேலானை மூடிச் செல்லவோ. இந்த பூமேனி காணாத கண்ணன்னு சொல்லித் தீராத இல்வங்கள் என்னன்னு. இந்த பூமேனி காணாத சொல்லித் தீராத இல்வங்கள் என்னன்னு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. போதும். அம்மா வணக்கம். பொங்கச்சோறு போதும் பாப்பா எனக்கு. அம்மா நீங்க நினைச்சு பாக்குற அளவுக்கு இன்பம்மா. நீ யாருதா புதுசா? அப்பா என்னைய வச்சுட்டாரு. நாங்க தான் இம்சை படுறோம், நீ வேறயா புதுசா? இல்லம்மா என்னை அப்பா வச்சிருக்காரு. இம்சை எல்லாம் பார்த்தாதுன்னு. இல்லம்மா என்னை அப்பா எதுக்கு வேலைக்குமா வேலைக்கா? இவ கொடுக்கறது இப்ப அவருக்கு அப்பாவுக்கு சரியா வரலன்ட்டாரு. என்ன பாலு எப்பயுமே வந்து இவ உயிர் தோழியா எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிடுவா. அப்ப இவ உயிர் சொல்ல நீ வந்து அந்த 2 தோழி மதிப்புக்குரிய தோழியா அந்த இடத்துக்கு வந்திருக்க. அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவல் பார்க்க சொன்னாரா சொல்லலையா? சொல்லிட்டார். அப்படி சில தடவை காவல் காத்தமா வந்தமா போனமா பறவை விரட்டணமான்னு இருக்கணும். வந்தமா செஞ்சமா வந்தமா செஞ்சமா வேலையை முடிச்சமா போனமான்னு இருக்கணும். அண்ணே எனக்கு டீ தாங்கண்ணே. இந்தா தாமதா இன்னைக்கு ஓட்டிடுவோம் தா. வேற அம்மா முடியாது. இங்க வா. அம்மா போயிட்டாங்க சொல்றி. அம்மா எங்க ஓனர்? அம்மா வந்து
டீ குடிக்க போயிட்டாங்க. ஆமா, நீ வந்து இப்ப என்கிட்ட பேசு. என்னென்ன பேசணுமோ என்கிட்ட உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் என்கிட்ட கொட்டி தீத்துரு. சரி. ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை, நானும் ஒரு பொம்பளை பிள்ளை. சேராம சேர்ந்துருக்கோம். ஆமா, சேராம சேர்ந்துருக்கோம். கூடாம குடியிருக்கோம். விளையாடுவோமா? என்ன விளையாட்டு விளையாடுவோம்? உனக்கு விளையாட எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு ஒரு விளையாட்டு. நீதான் சொன்ன. நீதான் அம்மாவா? நீதான் சொன்னே இல்லடி. என்ன சொன்னேன்? வாடி 2 பேரும் போய் விளையாடுவோமான்னு கேட்டேன். ஆமா, அதை தான் சொன்னேன். அப்படின்னா என்னடி? உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுடி. அடியே ஒண்ணு செய்யுமா? விளையாட்டுனா தெரியாதே தெரிஞ்சுக்கொள்ளணும். அம்மா பாச்சு விளையாடுமா? ஆமா. அம்மா யார் இருக்கிறது? நீதான் அம்மாவா? நீ அம்மா ரீ. சரி, நான் அம்மாவா? நான் அப்பா. நீ அப்பாவா? பிள்ளை யார வைக்கிறது? பிள்ளை யார்? நம்ம பெட்டிக்கார வச்சிருவோமா? வள்ளியம்மா வச்சுக்குருவோம். தொட்டி கிழிஞ்சு போயிருண்டி. தொட்டி கிழிஞ்சா சிமெண்ட் தொட்டியை கட்டி உள்ள இறக்கிடுவோம். அதுல உள்ள இறங்கிடுவோமா? தண்ணியை ரெப்பி விட்டு அம்மா உள்ள ஓட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். ஐயோப்பா, அதோட கொலைகேசில நீ அதானே. எதுக்கு நான் கொலைகேசில உள்ள போறேன்? நீ போடி. இந்த அருவியை பார்க்கும்போது உனக்கு என்னடி தோணுது? எனக்கு வந்து அதுல போய் உள்ள குளிக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கசகசனா இருக்கு. எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிச்சுட்டு வந்துருவோமா? எனக்கு இந்த அருவியை பார்க்கும்போது குளிக்கணும் போல தோணுது. குளிக்கணும் போல தோணுதா? 2 பேரும் போய் எல்லா துணியை அவுத்து போட்டு ஆடி புடிச்சு விளையாடுவோம். என்னத்தை புடிச்சு விளையாட? தண்ணிக்குள்ள தொட்டு பிடிச்சு விளையாடுவோம். என்னாச்சும் புடிச்சிடலாம். உனக்கு என்னத்தை பிடிக்க? நீ குளிச்சாலே எல்லாமே. உனக்கு கல்யாணம் பண்ணுமா? கல்யாணமா? எனக்கு வேணாண்டி. போடி ஊரக்கடுத்த முண்டை. எப்போ பார்த்தாலும் புருஷன் எனக்கு வெறுத்து போச்சு. நீ எப்ப பார்த்தாலும் புருஷன் தெரிஞ்சாலே புருஷன் வேணான்ற. யாரு? நான் புருஷன் தெரிஞ்சேனா? உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு கல்யாணம் வேணாம். உனக்கு இந்த கூட்டத்துல நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். இல்ல, எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு கல்யாணம் வேணாண்டி. ஏண்டி சிரிக்கிற? அவங்க வாடி கட்டி போய் மடார் குத்துவாங்கடி. தண்ணியை போட்டு சௌரியமா கொஞ்ச நேரம் அந்த இடத்தை எல்லாம் வர்ணிப்பி அப்படின்னு விட்டுட்டு போனா ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஏமா இரணத்தை வரைக்கிறது? இடத்தையெல்லாம் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் மரங்கத்து பறவைலாம் என்ன பண்ணுது? உங்க பொய்க்கெல்லாம் அளவே இல்லையா? தொக்கு போடு. இங்க எங்க அப்படிதான் சொல்லணும். இந்த இடத்துல இருக்குல்ல, அப்படிதான் சொல்லணும். அப்ப எல்லாமே இருக்குன்னு அர்த்தமா? மயிலுக்கு மண்டை ஏன் தெரியல, பறவை காய்ச்சல் வந்துருச்சு போல. அப்படி எல்லாம் இடத்துல வந்து பூலா எப்படி பூத்து குலுங்குது. எப்படி ஒரே கீதத்துல பாரு எப்படி பறவை வரது. குஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்கு தடி. சங்கராதம் முக்குதடி மலையிலே மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. பலம் இருக்குது நேரத்தில் வேடு பத்தினை வள்ளி மலை நிலத்திலே பறக்க
முடியல. பறவை விரட்ட முடியல. உடம்புக்கு ஏன் பறவை எல்லாம் பறந்து போகுதுல? இதெல்லாம் சாதாரண பறவைகளா? என்ன நடக்குதுன்னு கண்காணித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கு. இப்ப எல்லாம் விளையாட்டுத்தனமா காவல் காத்தோம். இனிமே காக்கக்கூடிய காவல் வினயத்தோட காவல் காத்து வெற்றிகரமாக வீடு போய் சேரணும். ஆமா, சாதாரண இடம்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம்? நம்ம நாடுகளும் முனிவர்களும் வசிய கூடத்துல காவல் காக்கிறோம். யாராவது கண்டு பூச்சிக்கதவுல இருந்த வணங்கிட்டு என்னை கொடுப்பா நானும் நல்லா செய்யறதுக்கு. ஹலோ வெட்டிக்காரே, ஒரு பயட்டா கேட்டிருக்காரு வாத்தியாரு. என்னன்னு? செய்வினை என்ன, செயற்பாட்டு வினைனா என்னன்னு கேட்டிருக்காரு. செய்வினை என்னன்னா, செயற்பாட்டு வினை என்னன்னா? சரி. ஒரு வயசுல செய்வினைனா நைட்டு 12 மணிக்கு மாவு உருண்டையை பிடிச்சி, சரி, அதுல கரும்புளி செம்புளி குத்தி, கண்ணுல ஊசி குத்தி, சரி, அடுத்து என் கை கால் விளங்காம போறதுக்கு முட்டையில மந்திரிச்சு வைக்கிறது செய்வினைன்னு இருக்கியா? ஐயா, எப்படிதாம்மா நடக்கும்? பரட்ட சாமி இன்னைக்கு